இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடைபெற்று வரும் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் விளையாடி வரும் இந்திய அணியானது முதல் 3 போட்டிகளின் முடிவில் 2-1 என்ற கணக்கில் இந்த தொடரில் முன்னிலை வகிக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த இரு அணிகளுக்கும் இடையிலான 4வது டெஸ்ட் போட்டியானது ராஞ்சி நகரில் பிப்ரவரி 23ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த தொடரின் முதல் போட்டியில் இந்திய அணி தோல்வியை சந்தித்திருந்தாலும் அடுத்த 2வது மற்றும் 3வது போட்டியில் வெற்றி பெற்று உள்ளதால் 4வது போட்டியில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்புடன் விளையாடி வருகிறது. அதே போன்று இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே தொடரை சமன் செய்ய முடியும் என்பதால் இங்கிலாந்து அணியும் இந்தியாவுக்கு எதிரான பலமான ஆட்டத்தை விளையாட முயற்சிகளை எடுத்து வருகிறது. இதன் காரணமாக இந்த போட்டியானது சுவாரஸ்யத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஒருவேளை இந்த 4வது போட்டியின் டாஸில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி தங்களது முதல் இன்னிங்ஸை விளையாடி வருகிறது. அதன்படி முதல் நாளில் உணவு இடைவெளி வரை தடுமாற்றமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இங்கிலாந்து அணி 112 ரன்களை மட்டுமே குவித்து 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இந்த நிலையில்தான் இந்த போட்டியின் போது அறிமுகமான வேகப்பந்து வீச்சாளர் ஆகாஷ் சிங் அவர்கள் இங்கிலாந்து அணியின் டாப் 3 வீரர்களை வீழ்த்தி அட்டகாசமாக தனது ஸ்பெல்லை துவங்கியுள்ளார். அதே வேளையில் அனுபவ வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் இந்த மைதானத்தில் ஸ்விங்கை தேடி மோசமான பந்துகளை வீசி முதல் 4 ஓவர்களில் மட்டும் 27 ரன்களை விட்டுக் கொடுத்து உள்ளார். அதிலும் குறிப்பாக ஒரே ஓவரில் 19 ரன்களை விட்டுக் கொடுக்க ரோஹித் சர்மா அவர் மீது சற்று கடுப்பானார். இதன் காரணமாக முகமது சிராஜிடம் தொடர்ச்சியாக சரியான இடத்தில் பந்து வீசுமாறு அறிவுரை வழங்கி கொண்டே இருந்தார். இருப்பினும் முகமது சிராஜ் இந்த இன்னிங்ஸ் முதல் 6 ஓவரில் 43 ரன்களை விட்டுக் கொடுத்து மோசமான பந்து வீச்சை வெளிப்படுத்தினார். இதன் காரணமாக அதிருப்தியடைந்த ரோஹித் சர்மா உடனடியாக சிராஜின் ஸ்பெல்லை கட் செய்துவிட்டு அஸ்வின் மற்றும் ஜடேஜாவையே பயன்படுத்தி வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.